டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் மும்பை அணி கேப்டன் ரோஹித் சர்மா T20 போட்டிகளில் புதிய மைல்கல்லை எட்டினார். இந்த போட்டியில் ரோஹித் சர்மா விக்கெட்டை வீழ்த்திய டெல்லி வீரர் அமித் மிஸ்ரா தன் பங்கிற்கு ஒரு ஐபிஎல் மைல்கல்லை எட்டியுள்ளார். ரோஹித் சர்மா டெல்லி அணிக்கு எதிராக 22 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தார். இந்த இன்னிங்ஸில் T20 போட்டிகளில் 8000 ரன்களை கடந்தார் ரோஹித். இந்த மைல்கல்லை எட்டும் 3வது இந்தியர் ரோஹித் சர்மா ஆவார். இந்த போட்டியின் முடிவில் 307 T20 போட்டிகளில் 8018 ரன்கள் எடுத்துள்ளார் ரோஹித் சர்மா. ஐபிஎல் போட்டிகளில் 4716 ரன்களும் சர்வதேச T20 போட்டிகளில் 2331 ரன்களும் குவித்துள்ளார் ரோஹித். ரோஹித் சர்மாவிற்கு முன் இருக்கும் இரு இந்தியர்கள் விராட் கோலி மற்றும் சுரேஷ் ரெய்னா. இவர்கள் இருவரும் ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் வரிசையில் முதல் 2 இடங்களில் இருக்கிறார்கள். அமித் மிஸ்ரா ரோஹித் சர்மா விக்கெட்டை கைப்பற்றிய அமித் மிஸ்ரா ஐபிஎல் போட்டிகளில் 150வது விக்கெட்டை கைப்பற்றினார். இதன் மூலம் லசித் மலிங்காவிற்கு பின் 150 விக்கெட்டுகளை எட்டிய 2வது பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார் மிஸ்ரா. மேலும் இந்திய அளவில் அதிக ஐபிஎல் விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்களில் முதல் இடத்தில் இருக்கிறார் அமித் மிஸ்ரா. இவரை துரத்தி வருகிறார் கொல்கத்தா அணியின் பியூஷ் சாவ்லா. அவர் 146 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.